அதாவது ஈரோட்டில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணமானது நடைபெற்று முடிந்துள்ளது. அதாவது ஈரோட்டில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுடைய திருவுருவச் சிலை மற்றும் மணிமண்டபம் திறப்பு விழாவில் காலையில் கலந்து கொண்டு முதலமைச்சர் திறந்து வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஓடா நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சோலாரில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஈரோடு அருகே உள்ள சித்தோட்டில் உள்ள ஈரோடு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் பால்வள தந்தை வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட எஸ்.கே. பரமசிவம் அவர்களுடைய திருவுருவச் சிலையான சிறப்பு விழாவானது இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலையை திறந்து வைத்து அங்கு அவர்களுடைய குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவவேலு, பூபே சாமிநாதன் மற்றும் எம்பி அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர். அதாவது சித்தோட்டில் உள்ள ஆவின் வளாகத்தில் பால்வள தந்தை எஸ்.கே. பரமசிவத்தினுடைய திருவுருவச் சிலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருந்து தற்போது நிறைவேற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி வேலுச்சாமி.